ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் வந்து என்ன அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜய்க்கு வந்து பயங்கரமான சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் என்னடா பர்த்டே வந்தால் இந்த மாதிரியெல்லாம் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கணும்னு யாராச்சும் சொல்லி வச்சுருக்காங்களா என்ன? அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வயசில் சின்ன வயசுலேருந்து கூட நமக்கு வந்து ஒரு திமா துண்டு சாக்லேட் கூட வாங்கி தந்தது இல்லைங்க. 50 பைசா சாக்லேட் கூட நமக்கு வந்து அந்தளவுக்கு கூட வந்து வக்கு இல்லாமல் தான் நம்ம வந்து இருந்தோம். சரி ஓகே, இந்த மாதிரியான கொண்டாடும் போது வந்து இவங்கள வாட்சி பார்த்து வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், பர்த்டேனா எப்படி, பர்த்டேனா இந்த மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அந்த லைஃப் வந்து செட் ஆகாது. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து அந்த லைஃப் வந்து செட் ஆகும். அந்த மாதிரியான பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. சரி, எங்கேயாச்சும் செலிப்ரேட் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு ஏன் வயிற்றுச்சில் கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து தெரில. பர்த்டேன்னதும் அவ்வளோ பெரிய கேக்கு, அவ்வளோ பெரிய கிஃப்ட்டு என்ன மாதிரியான கிஃப்ட்டு வந்து தராங்க பார்த்தீங்களா? ஒரு 5 லட்ச ரூபாயில் வந்து டைமண்ட் நெக்லஸ். யாருக்காக? நம்ம மல்லிக்காக வந்து கொடுக்குறாரு. பர்த்டேன்னா வந்து பர்த்டே பாய்க்கு தான் வந்து எல்லோரும் வந்து கொடுக்கணும், பர்த்டே கேர்ளுக்கு தான் வந்து எல்லோரும் வந்து கிஃப்ட் கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க. பர்த்டே வந்ததும் வந்து நம்ம விஜய் வந்து என் பொண்டாட்டிக்காக வந்து நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாருங்க. என்னத்தை தூக்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா உங்களுக்கு? அதுதாங்க டைமண்ட் நெக்லஸ்ஸு. 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபா வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இங்கே ஒரு நாயெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு நாய் அது. அந்த நாயை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோவும் போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க. என்னடா 5 லட்ச ரூபா கிஃப்ட் வந்து கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த 5 லட்ச ரூபா கிஃப்ட் வந்து நம்மளுடைய பல மாத கனவு. 1 லட்ச ரூபா சம்பளம் இல்லை 30,000 ரூபா சம்பளத்துக்கு போகிறதே நம்மளுடைய வந்து எவ்வளோ பெரிய கனவு. இந்த மிடில் கிளாஸு, புவர் கிளாஸு அந்த மாதிரியான ஃபேமிலியெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த 5 லட்ச ரூபான்றதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. நம்ம இருக்கிறதே வந்து அந்த 5 லட்ச ரூபா கடனுக்காக தான் வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் ஒரே டைமில் 5 லட்ச ரூபா கிஃப்டெல்லாம் கொடுத்து வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி ஓகே, விஜய் வந்து 5 லட்ச ரூபா கொடுத்தா அதுக்கு மேலே வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 ரூபாவில் வந்து ஒரு வாட்சுங்க. வாட்சா? ஏன்டா 1,00,00,000 ரூபாவில் வாட்ச் கட்டினா அந்த வாட்சை வந்து நான் அந்த கையோடு வெட்டிக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து போயிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நினைக்கலாம். 1,00,00,000 ரூபாவில் வந்து வாட்ச் எவனானா வந்து வாங்குவானா? நீ என்ன தான் துபாயில் இருந்தாலையும் வந்து வெளிநாட்டில் இருந்தாலையும் வந்து 1,00,00,000 ரூபாவில் வந்து வாட்ச் வாங்கி கொடுக்கணுமா? அந்த லெவலுக்கு நீ வந்து பணக்காரியா? அதுக்கு அந்த 1,00,00,000 ரூபா வச்சு உன் உடம்பு வந்து பிபி ஏறாமல், ப்ளட் ப்ரெஷர் ஏறாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா நீ வந்து எங்கேயோ வந்துருப்பே. அந்த அறிவெல்லாம் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, என்னக்கா இவ்வளோ பெரிய வாட்சை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ட, எவ்வளோ பெரிய வாட்சுடா, கையில் கட்டுற மாதிரி தான் வாட்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இவ்வளோ ரேட்டில் வந்து எதுக்காக எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களை மயக்கிறதுக்காக தான் கண்டிப்பாக அந்த வந்து வாட்சை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குரல் வந்து வருது. என்னடா குரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் மாதிபகன் உதற்ற உலகு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லி தாங்க. சரி ஓகே, மல்லி அப்படி சொன்னதும் வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லி போட்டாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாடா.